எங்கே போகிறேன்? ஸ்கூல் லீவ் விட்டால் என்ன வேலை? ஸ்கூல் லீவ் எதுக்கு விட்றாங்க? ஆ, எங்கே போகிற சொல்லு, எங்கே போகிறேன்னு சொல்லு. கலக்கா பொறிக்கிறா. ஸ்கூல் தொட்டி என்ன நிலமையில இருக்குது பாருங்க. கழுவணும், மீன் தொட்டி கழுவிட்டு வீடெல்லாம் வலிக்கணும். பாருங்க வீடு எப்படி இருக்குதுன்னு. கிச்சன் என்ன நிலமையில கழுவணும். அரிசி பருப்பு சாதத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். இன்றைக்கி சனிக்கிழமை. அரிசி பருப்பு ஊற வச்சாச்சு அரிசி பருப்பு சாதத்துக்கு. மீன் தொட்டியை கழுவியாச்சு. பாத்திரமும் கழுவி வச்சிட்டேன். இன்னும் எங்கள் மாமியார் வீட்டு பாத்திரம் இருக்குது, அதை கழுவணும். துணியெல்லாம் அலசி காய போட்டாச்சு. இந்த பக்கம் பிச்சிடலாம். இன்னும் எங்கள் மாமியார் வீட்டு பாத்திரம் கழுவியாச்சு, மீன் தொட்டி கழுவியாச்சு, துணியெல்லாம் காய போட்டாச்சு. இன்னும் வீடு கூட்டிகிட்டு எங்கள் மாமியார் வீட்டு பாத்திரம்லாம் இருக்குது, கழுவி வச்சுட்டு வீடு வலிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். மணி இப்பயே 9:30 ஆயிடுச்சு. மேடம் தூங்கினாங்கன்னா தான் பண்ண முடியும். என்ன பண்ணுறீங்க? குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு விளக்கு போட போகணும். வீடெல்லாம் வலிச்சாச்சு, எல்லாம் வலிச்சு விட்டாச்சு. உள்ளே வலிச்சாச்சு, இங்கேயும் எல்லா வீடெல்லாம் வலிச்சாச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே விளக்கு போடணும். எல்லாம் தொடச்சி வச்சாச்சு. இன்னும் பொட்டு வச்சுட்டு விளக்கு போட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். பார்க்கலாம். வச்சாச்சு, வீடு வலிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு, காகத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு. மாட்டை பிடிச்சி தண்ணி கட்டிக்கிட்டு இப்போ தான் கட்டி வச்சோம். அதுக்கு கட்டி வச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தால் பாப்பா எந்திரிச்சிட்டான். பாப்பா எந்திரிக்கும். அப்புறம் பாப்பாளுக்கு சரி வயிற்றுக்கு கொடுத்துட்டு அவள் கம்முன்னு விளையாண்டுட்டு இருப்பான். அதனால தான் இங்கே பாருங்கள் கூழ், ராகி, கம்பு முளை கட்டினது மாவு அரைச்சி அவங்களே விற்றாங்க கடையில். அது வாங்கிட்டு வந்து சுகரை பாப்பாவுக்கு கூழ் ஊட்டுப்பேன். பாப்பாளுக்கு கூழ் ஊட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டாச்சு. பாப்பாளுக்கு கூழ் ஊட்டிட்டு சாப்பிடணும். அவ்வளோதான். மணி இப்போயே 11:30 ஆயிடுச்சு. இன்னும் கூழ் ஊட்டி எந்நேரம் சாப்பிட்றது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.